படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சோறு தண்ணியெல்லாம் தீரப்போகுது, சேமிச்சு வச்சுக்கங்க என செய்தி வந்ததும் பரபரப்பாகின 3 நாடுகள். சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் வீடுகளில் ஃப்ரிட்ஜுகளில் நிரம்பி வழிந்தன. நமது ஊர்களில் முன்பெல்லாம் பல நாட்கள் கழித்து தண்ணீர் வரும்போது ஹண்டா முதல் டம்ளர் வரை நிரப்பி வைப்போமே, அதுபோன்று மோட்டார் போட்டு இறைத்து கிடைக்கும் பாத்திரங்களிலெல்லாம் நீரை சேமித்தனர். அது மட்டுமின்றி பலரும் ஜெனரேட்டர்களையும் எரிபொருட்களையும் கூட வாங்கி நிரப்பிவிட்டனர். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது எனவெல்லாம் அஞ்சினர் மக்கள். இப்படியெல்லாம் செய்திகள் வருகின்றன. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த நாடுகளில் மக்கள் அச்சத்தில் இல்லை, சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்களாம். இன்னும் சொல்ல போனால், நட்ட நடு ராவாச்சு நட்டவித பூவாச்சு பொன்னம்மா என்கிற இந்தியன் பட சுதந்திர பாடல் வரியில் வருவது போல முழுமையான சுதந்திரத்தை சுவாசத்திலும் உணர்வதாக பூரித்து கிடக்கிறார்கள் அந்நாட்டு மக்கள். அவைதான் ரஷ்யாவின் எல்லையில் ஒட்டியிருக்கும் எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுகள். இவை 30 ஆண்டுகளுக்கு முன்பே சோவியத் யூனியனிலிருந்து வெளியேறிவிட்டன. இருப்பினும் தொப்புள் கொடை உறவு போல பிரியாமல் மின்கம்பி வடங்கள் மூலம் இந்த 3 தேசங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்தது. இடையிடையே இந்த உறவில் சில மனக்கசப்புகள் வந்தன. இதனால் அவர்கள் மின்சாரத்திற்கு மட்டும் எதுக்கு உங்களை நம்பி இருக்கணும், நாங்க வேற தேசத்தை பார்த்துக்கிறோம் என ஐரோப்பாவுடன் கைகோர்த்தன. இதையடுத்து இப்போது முழுமையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரஷ்யா மின்சாரத்தை வழங்குவதை நிறுத்தியது. மின் இணைப்புகளுக்கான கம்பி வடங்களையும் கட் செய்த புகைப்படங்களை மகிழ்ச்சியாக வெளியிட்டன இந்த 3 நாடுகளும். ஒரு நாள் முழுக்க தங்கள் மின் சேமிப்பகத்தை மட்டும் நம்பியிருந்த 3 தேசங்களும் மின் தேவையை தீர்த்தன. ஆனால் அடுத்த 2 நாட்களுக்கு மேல் தாங்காது என்ற நிலை வந்ததாக கூறித்தான் இப்படிப்பட்ட வதந்திகள் வரத் தொடங்கின. அதையும் கிளப்பிவிட்டது ரஷ்யா தரப்புதான் என அந்நாட்டு ஊடகங்கள் சில குற்றம் சாட்டின. ஏதோ நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் கட் ஆனதும் பக்கத்து வீட்டின் EB பாக்ஸில் உடனே கனெக்ட் செய்வது போல அவ்வளவு எளிதானது அல்ல. 2018இல் ஐரோப்பாவுடன் டீல் போட்டு 7 ஆண்டுகளாக இணைப்பு பணிகள் மேற்கொண்டு பரிசோதனைகள் முடிந்த பிறகு மின் விநியோகம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. அந்நாடுகளை சும்மாவா விட்டது ரஷ்யா என்றால் இல்லை. ரஷ்யாவின் பதிலடிக்கு தயாராக இருக்க வேண்டும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா இந்த 3 நாடுகளுக்கும் கூறியிருக்கிறார். போர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் சிண்டு முடிவது போல சிற்சிறிய வேலைகளை பார்த்து வருகிறதாம். ஷேடோ ஃபிளீட் என்ற ரஷ்ய கப்பல் கடந்த 18 மாதங்களில் எஸ்டோனியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்க கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட 11 மெயின்லைன் மின் கேபிள்களை துண்டித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் உர்சுலா. இதை தடுக்க பால்டிக் கடற்பகுதியில் தீவிர ரோந்தில் ஈடுபட வேண்டும் என திட்டமிட்டிருக்கின்றன அந்நாடுகள். யுக்ரைன் போரிலும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நாடுகள் பேசி வந்தது கூட ரஷ்யாவின் கோபத்துக்கு காரணம் என கணிக்கப்படுகிறது. ஆனால் என்ன, இத்தனை நாட்கள் குறைந்த விலையில் ரஷ்யா கொடுத்து வந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களுக்கு சற்றே மின்கட்டண உயர்வு வரலாம் என நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். எனினும் இது ரஷ்யாவுக்கு ஒரு பூலோக ரீதியான அரசியல் இழப்பு என சயின்ஸ் டைரக்ட் நடத்திய ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சைபர் அட்டாக், கேபிள்களை கட் செய்வது போன்ற சின்ன சின்ன சீண்டல்கள் தான் தருமே தவிர யுக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாடு போன்று ஏதும் பெரிய முடிவுகளை ரஷ்யா எடுக்காது எனவும் அந்த ஆய்வு கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.